சூர்யா சாரோட ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக நிறைய பேர் கலாய்ப்பாங்க. பட் சூர்யா சார் அந்த அளவுக்கு வந்து கலாய்க்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸான சூர்யா ஃபேன்ஸ் நீங்க தான். ஏன்னா, ஒரு தலைவன் எப்பேர்ப்பட்ட ஒரு தலைவன், அதாவது விஜய் சார், அஜித் சாருக்கு நிகரான ஒரு மாஸ் ஹீரோ. மாஸ்ன்னு வந்தாலும் மாஸு, கிளாஸ்ன்னு வந்தாலும் கிளாஸு, கல்ட்டுன்னு வந்தாலும் கல்ட்டு, வேறு லெவல் ஒருத்தர். அவரோட பர்த்டே வந்து ஜூலை மாதம் வருது. இவ்வளோ பேர் இருக்கிறீங்க சூர்யா சார் ஃபேன்ஸு. சூர்யானா அப்படி நடிப்பின் நாயகன், சிறந்தவர் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு படத்தை எடுத்து ரோஹிணி தியேட்டரில் ஒரு ரீரிலீஸ் பண்ணி செலிப்ரேஷன், மாஸான ஒரு செலிப்ரேஷன், விஜய் சாரோட கில்லி மாதிரியோ, இல்லை அஜித் சாரோட தீனா மாதிரியோ, இல்லை ஒரு ரீரிலீஸில் பாபா கூட ரஜினி சாரோட படம் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. பட் ஓகே, வாரணமாயிரம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணுச்சு. அது வந்து பர்டிகுலராக இப்போது ஒரு சிங்கத்தை எடுத்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து பண்ணாங்க, ரீரிலீஸ் பண்ணாங்க. அது வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுது அப்படின்னா, அதுதான் ஒரு ஃபேன்ஸ், ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸு, ஒரு மாஸ் ஃபேன் பேஸை வந்து காட்டுறது. இப்போ வாரணமாயிரம் பண்ணுச்சுன்னா, வாரணமாயிரம் வந்து பண்ணுச்சு. அது எல்லா தரப்பான ஆடியன்ஸும் வந்து பார்த்தாங்க. இப்போ 3 படம் வந்து பண்ணுச்சு. அது வந்து தனுஷோட வெரியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா தரப்பான ஆடியன்ஸும் வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் எடுத்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு படத்தை, கண்டிப்பாக சிங்கம் படத்தெல்லாம் நான் வந்து நிறைய வாட்டி தியேட்டரில் ஏன் பார்க்கல அப்படின்லாம் நிறைய வாட்டி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நான் ஃபீல் பண்ண ஒரு படம். ஸோ அது மாதிரி ஒரு படத்தை சூர்யா சார் ஃபேன்ஸ் எடுத்து ஒரு ரீரிலீஸ் பண்ணி ஒரு ரோஹிணி தியேட்டரில் மாஸான ஒரு செலிப்ரேஷன் பண்ணி அவர் பர்த்டேக்கு பண்ணுறதுக்கு ஏன் முடியலை? ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் கேட்குறேன். ஒரு சிங்கம், இல்லை ஒரு அயன், அது மாதிரி அயன் படத்துக்குலாம் எல்லாருமே ஃபேன் பேஸ். இந்த மொத்த தமிழ்நாடுமே அவரோட தாண்டா அப்படிங்கிற மாதிரி, மொத்த தமிழ்நாடுமே அயன் படத்துக்கு வந்து ஃபேன்ஸ்ரா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அயன் படத்துக்கு. ஸோ அந்த படத்தை கூட வந்து சூர்யா சாரோட ஒரு பர்த்டேக்கு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ரீரிலீஸ் பண்ணி செம்மையாக ஒரு மாஸ் செலிப்ரேஷன் பண்ணலாம். பட் ஏன் பண்ண மாட்றாங்க சூர்யா சார் ஃபேன்ஸ் அப்படின்னு தான் தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து கங்குவாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெட்ரோவாக இருக்கட்டும், கொஞ்சம் படம் கங்குவாலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விமர்சனம் வரும்பொழுது சூர்யா ஃபேன்ஸ் வந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா, அந்த படம் கொஞ்சம் அடித்து தூக்கி வேறு லெவலில் போயிருக்கும். அந்த படத்தெல்லாம் வந்து சரி பொறுமையாக பார்த்துக்கலாம் நிறைய பேர் விட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ சூர்யா ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். கமல் சாருக்கு அடுத்தபடியாக விக்ரம் சாரும் சூர்யா சாரும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அவருக்காக வந்து களத்தில் இறங்கி வேறு லெவலில் பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ சூர்யா அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ ட்ரோல் பண்ணப்படுறதுக்கு காரணம் சூர்யா சாரோட ஃபேன்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் அடித்து. ஸோ இதுதான் உண்மை. ஸோ இதை வந்து வரும் காலங்களில் வந்து சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தான் மாத்திரம். அண்ட் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் பேசுனது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.